தாயான பேச்சு அம்மா சொல்லி வரம் கொடுப்பவளா அவ வாக்கு சொன்னா தப்பாது பேச்சு வரம் கொடுத்தா பொய்யாது கும்பிட்ட மக்களுக்கு தனக்கு ஓடி வரம் கொடுப்பவளா கையெடுத்த மக்கள் எல்லாம் கவலைகளை தீர்ப்பவளா தாயான பேச்சு அம்மா தீராத நோய் பிணிய தீர்ப்பவளா மாறாத நோய் பிணிய மஞ்சனையா தீர்ப்பவளா உன்னை போல தேவதைய உலகத்தில பார்த்ததில்லை பேச்சிய மங்களைகள் பாட தலைமகளே தலைமகளே வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொள்வேருந்தார் பகவானும் பார்வதியும் கைலாச மலையதில கட்டோடானை கொள்வேருந்தார் வைகுண்டம் தன்னதில அச்சமாலு லட்சுமியோ பவசுடானை கொள்வேருந்தார் பரமலோகப்பட்ட மூவர்களா முனிவர்களா முனிவர் சித்தார்த்தி கூட்டங்களா சித்தார்த்தி இப்படி ஆதி கைலாச மலையிலே ஆண்டவர் சிவபெருமானும் அம்மையான உமையவள் ஆதிபராசக்தியானவள் கொலுவிருக்க தேவர்கள் அமரர்கள் யாவரும் ஒன்றாக கூடி பகவானுக்கும் பார்வதிக்கும் வருஷத்தில் ஒரு முறை திருக்கல்யாண காட்சி நடத்தி பார்ப்பார்கள். யாரெல்லாம் தேவர்களும் அமரர்களும் இந்த கல்யாண காட்சி அம்மனிப்பனுடைய கல்யாண காட்சி நடத்தி பார்க்க வேண்டும் சொல்லி தேவர்கள் அமரர்கள் யாவரும் ஒன்றாக கூடி கல்யாணத்துக்கு உண்டான ஆவணைகளை வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. என்ன வேலை எப்படி செய்தாங்க? எண்ணெய் பந்தலுக்கு கல்லறுத்து பாரகுலை வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் ஈச்ச மரம் கொண்டு வந்து இருபுறமா மரமும் கொண்டு வந்து மாமரமும் கொண்டு வந்து மங்களமா அலங்கரித்தாரு. மங்களமா அப்பாடு தென்னை மரம் கொண்டு வந்து திருவல்லா பகவானுக்கும் பார்வதிக்கும் வருஷத்தில் ஒரு கல்யாணம் என்று சொல்லி கல்யாணம் என்று சொல்லி கலகலப்ப கல்யாணம் என்று சொல்லி அங்கே கலகலப்பா இருக்கிறையோ. சாமி கொட்டாகை பந்தல் குழப்புகளை பகவானுக்கும் பார்வதிக்கும் வருஷத்தில் ஒரு தேவர்கள் அமரர்கள் திருக்கல்யாணம் நடத்தவேன் கல்யாணம் நடத்தவேன் கைபிடித்து மாலை மனமுடித்து மாணிக்கத்தால் மனவடைய மாணிக்கத்தால் மகுமையுள்ள பந்தல்கள் பந்தல் அலங்காரங்கள்
வேலைகள் எல்லாம் செய்து தேவர்களும் அமரர்களும் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணத்தை நடத்த வேண்டும் சொல்லி கல்யாணத்துக்கு உண்டான ஆவணைகள் வேலைகள் எல்லாம் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த வேளையில் கோபால கண்ணன் ஓடோடி வந்து என்ன மாணிக்கத்தால் மனவடையை அலங்கரித்த வேளையிலே என் பெருமாளாகிய கோபால கண்ணன் எங்கேயே வருகிறார். அவர் கோபால கண்ணன் எங்க வாராரா கைலாசம் வந்தல்ல ஆண்டவனார் பகவான் கல்யாண மாப்பிள்ளைய அலங்கரித்த மாப்பிள்ளை அழைத்து வாரார் மணவாடை இப்பாடு மாப்பிள்ளைய அழைத்து வந்து மணவடையில் அமர வைத்து லட்சுமியா வருவாள பார்வதியா பெண்ணாவளை மணப்பெண்ணாக அலங்கரித்து மாப்பிள்ளைக்கு இடது போற பகவானுக்கு இடது போற பார்வதியை அமர வைத்து இப்பாறு மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ஐயம் மணவடையில் அமர்ந்திருந்தார். இப்படி அமர்ந்திருக்கும் வேளையில தேவர்களும் முனிவர்களும் பகவானுக்கு செய்த ஒரு தொண்டுகளை செய்து வாரார். தேவரெல்லாம் ஓடி வந்து தேசுத்து வணங்குவாரா. முனிவரெல்லாம் ஓடி வந்து பகவான் முன்னால் வந்து அடிவணிவார். குண்டோதரம் வருவானா பகவானுக்கும் பார்வதிக்கும் உடைகள் அது பிடிப்பானா. மார்க்கண்ட ஏன் ஓடி வந்து ஆலாத்து எடுப்பாரா. வரணராஜன் ஓடி வந்து வாசப்பண்ணீர் தெளிப்பாரா. வாய்வுராஜன் ஓடி வந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் வெஞ்சமர வீசுவாரா. நாரதனும் வருவாரா. நாட்டு செய்தி சொல்லுவாரா. நன்றி தேவன் ஓடி வந்து ஏவல் பணி செய்வாரா. கைலாச மலையதில பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் என்று சொல்லி சாமி கலகல பயிருக்குறையா. கலகலப்பா படைத்தை ஓலோக தாய் குலங்கள் திருமானுக்கு தொண்டு செய்தார். அமரலோக தாய் குலங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்தார். கைலாச தாய் குலங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்தார். ரம்பையரும் வருவாராம். நாட்டியங்கள் ஆடுவாளா. ஊர்வசியா வருவாளா. உல்லாசம் ஆடுவாளா. மேனகைய வருவாளா. நாட்டியம் ஆடுவாளா.
சரஸ்வதிய வருவாளா சரஸ்வதிய வருவாளா அங்க தாள மேல போடுவாளா இப்படியாக கல்யாண வாசலில் அவரவர் செய்யும் தொண்டுகளை அவரவர் செய்யும் வேலைகளை பகவானுக்கு விடாத முறையிலே மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மனவுடையில் அமர்ந்திருக்காங்க பகவானும் பார்வதி அவரவர் செய்யும் தொண்டுகளை விடாத முறையிலே செய்தார்கள் இப்படி செய்து வரக்கூடிய காலத்தில் தான் தாயான பார்வதா தேவி பகவானை ஒரு விதமாக பார்க்கிறார் என்ன நேரம் பார்க்க பார்வை வேற அன்றைக்கு பார்க்கக்கூடிய பார்வை வேற தன்னுடைய மனைவி எப்போதும் பார்க்கதான் அன்னைக்கு பார்க்கவும் தெரியும்ல இந்த பார்வை அறிந்தார் பகவான் பார்வதி என்னமா இது கல்யாண மாப்பிள்ளையும் பெண்ணுமாக நம்ம இருக்கிறோம் என்றைக்கும் பார்க்காத பார்வை இன்னைக்கு அதிசயமா பார்த்து கொண்டிருக்கிறாய் இந்த பார்வையுடைய விவரம் என்ன என்று கேட்டார் அப்போதுதான் பார்வதா தேவியானவள் பகவானிடத்தில் சில வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்படி அண்டவனை பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க பார்வதி நாம் பந்தடிக்க பார்வதி ஆடிக்கும் பந்தை பகந்தடிக்கலாகாதையா ஈக்கு போல நிலவடிக்க ஈஸ்வரி நாம் பந்தடிக்க ஈஸ்வரி ஆடிக்கும் பந்தை எடுத்தடிக்கலாகாதையா ஆண்டவனே பகவானே பந்தடிக்க தோழி வேணும் பாடி வர பெண்கள் வேண்டும் கூடவைக்கு துணைக்கு இருக்க ஒரு தோழி பண்ணு வேணும் ஐயா பகவானிடம் கேட்கும் போது பகவானும் சொல்லுவாரா பாடியம்மா பார்வதியே பார்வதியே வார்த்தை சொல்ல கேளடியோ கேளடியோ பந்தடிக்க தோழி வேணும் பாடி வர பெண்கள் வேணும் நீங்களோ கைலாசத்தை விட்டு படியளக்க போறேன் உங்க வாழ போயிடுறியே நான் கைலாசத்திலே தன்னந்தனியா இருக்கேன் நம்ம கல்யாணத்துக்கு வரவங்க ரம்பை ஊர்வசி மேனகா லட்சுமி சரஸ்வதி இவர்கள் வராங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க இருக்க இடத்த நோக்கி போயிருந்தாங்க நான் உலகத்துல கைலாசத்திலே தனியாக இருக்கிறேன் எனக்கு நமக்கு 2 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை கூட பக்கத்துல இல்ல ஆகையாலே இறைவா எனக்கு பந்தடிக்க தோழி வேணும் பாடி வர பெண்கள் வேண்டும் என்று கேட்டார் பார்வதி நான் இப்ப கல்யாண மாப்பிள்ளையா இருக்கேன் நீ மணப்பெண்ணாக இருக்க இந்த நேரத்துல போய் நான் எங்க போய் தோழி பண்ண பார்க்க முடியும் அதனால ஒன்னு சொல்லுங்க கேளு உங்க அண்ணன் கோபாலக்கண்ணனை கூப்பிடு உங்க அண்ணன் வருவார் நீ என்ன சொன்னியோ அதை செய்து தருவார் என்று சொல்ல இதனையெல்லாம் காதால கேட்ட பார்வதா தேவியானவள் யாரை அழைக்கிறார் அப்படி கோபால கண்ணனைத்தான் பார்வதி அழைப்பா அண்ணா அண்ணா கோபால அருமதங்க வார்த்தைகள் இன்னும் 8 நாளைக்குள் எந்தனுக்கு தோழி பணி பண்ணு எனக்கு வேணும் தோழி பண்ணு எனக்கு வேணும் என்றல்லோ கேட்ட போது கோபால கண்ணனா மனதில் எண்ணுவாரா கோபாலே கோபாலே கோபால கண்ணனாக மனதிலே என்னை நினைப்பறான் என் பெருமாள் கோபா பார்வதிக்கு தோழியா
என்னதானா பிறவி செய்ய வேணும் என்று சொல்லி கோபால மனதில் அண்ணா எவ்விதமானாலும் 8 நாளைக்குள்ளாக எனக்கு தோழி பெண் வேணும், உன்னை தவிர வேற யாராலும் கொண்டு வர முடியாது என்று பார்வதாதேவி அண்ணனிடத்திலே கேட்கிறாள். இதனையெல்லாம் காதால் கேட்ட கோபாலக்கண்ணன், கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு, எல்லாரும் கையிலும் பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு பரிசு வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க, எல்லாரு கையிலுமே பரிசு பொருள் கையில வச்சிருக்காங்க. கோபாலக்கண்ணன் சித்தி பார்த்தாரு, கடைசியில யார் ஒரு ஆளு சும்மா நிக்கா, பிரம்மதேவன் மட்டும் வீசின கையும் வருங்கையுமா இருந்திருக்காரு. அப்படியா அவங்க மாதிரி திடீர்னு பரப்பிட்டு இருந்ததுனால கையில ஏதாவது கூப்பிட்டு கொண்டாட முடியல, கல்யாண வீட்டுக்கு வீசின கையும் வருங்கையுமா இருந்திருக்காரு. அப்படியே கோபாலக்கண்ணன் இதுதான் நல்ல சமயம் என்று பிரம்மதேவன் இடத்துல வந்து, ஐயா பிரம்மா, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காங்க, நீர் வீசின கையும் வருங்கையுமா இருந்திருக்காரு, கல்யாண வீட்டுக்கு ஒரு பரிசு ஏதாவது கொண்டாட வேண்டாமா, நான் அவசரமா புறப்பட்டு சும்மா வந்துட்டேன் என்று சொன்னார். அப்போது உமக்கு ஒரு பரிசு சொல்லுங்க கேளும், அதை உடனடியாக செய்து முடியும் சொல்லி, ஆகையால பார்வதிக்கு தோழியாக பரமபீடத்தில் ஒரு பெண்ணை பரிசு செஞ்சுட்டு வரோம், அது உம்மோட பரிசா இருக்கட்டும் என்று சொன்னார். இதனையெல்லாம் காதாலை கேட்ட பிரம்மதேவன் ஆட்டுமன்று சம்மதித்து, எங்கேயா வருகிறார் அவர், எங்க வாராரானா, எங்கே வாராரானா, வாரா அழகுடைய பிரம்மதேவன் கைலாசம் தன்னை விட்டு பரமலோகம் வருவார், பரமலோகம் வந்தல்லாவோ பரமபீடம் போடுவாரா, வெள்ளிக்கிழமையில் பரமபீடம் போட்டல்லாவோ காப்பு கட்டி நோம்பு இருந்தா 8 நாள பரதமாது காப்பாரா, ஐயா வானத்துக்கும் பூமிக்கும் வளருதையா பரமபீடம், வளருதையா பரமபீடம். இப்பாடு பரமபீடம் வளரும் போது 8வது நாளையில் 8 வெள்ளிக்கிழமையில் மத்தியானம் மதியம் போல பரமநல்ல தேவாராவர் பொன்பாரம்ப கையில் எடுத்து பரமபீடம் வருவாரா, பரமபீடம் வந்தல்லாவோ பரமபீடம் மேலே எல்லும் பரம்பை கொண்டு தட்டுவாரா, பரமபீடம் வெடிக்கிறையோ பரமபீடம் வெடிக்கிறையா, ஒரு பெண்மகளே தாண்டிடம் ஒரு பெண்மகளோடு அங்கார சுருவத்தில் அம்பிகையா காந்திரந்த வீரப்பெல்லாம் விருஷடை வெற்றி கொண்ட திருமுகமா, எரிந்த கண்ணா சிவங்க மோகம், ஏறுநத்தி புருவங்காளா, மட்டி போல வைரழகா, மட்டி போல வைரழகா, அவருக்கு மலை போல சுருவங்காளா, மலை போல திருவங்களே. நாலு காலம் 4 கையா நாயையா பெண்கோடிக்கு அங்கார சுருவத்தில்
அம்பிகையா பிறந்த போது பிறந்த ஒரு பெண்மகளை பரமநல்ல தேவராக கைலாசம் அலையதில்லை கைலாசம் அலையதில்லை அழைத்து வாரார் பிரமதேவன் கைலாசமலைக்கு அழைத்து வருகிறார். எட்டோட 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருந்து பரமபீடம் போட்டு வானத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்துச்சு. பரமபீடத்திலே எதுவும் பறக்க வழி இல்லை. உடனே கையில வச்சிருந்த பொன்பரமை கொண்டு பரமபீடம் மேல ஓங்கி தட்டினார் பாருங்க. பரமபீடம் கபாலமாக வெடித்து அதில் ஒரு பெண்மகள் அங்கார சுருவத்துல வீர பல்லு விருசட விரிஞ்சு கட்டும் சடமுடி எரிந்த கண்ணு சிவந்த முகம் ஏர்நத்தி புருவம் மட்டி போல் வயிறழகு மலை போல சுருவம் அங்காறு சுருவத்திலே பிறந்த ஒரு பெண்மகளை கைலாசமலைக்கு அழைத்து வருகிறார் பிரம்மதேவன். ஆண்டவா இறைவா, நீங்கள் சொன்னபடி பரமபீடத்திலே பார்வதிக்கு தோழியாக ஒரு பெண்ணை பரிசு செஞ்சுட்டு வந்துட்டேன், வாருங்கள் என்று சொல்ல ஓடோடி வந்து பார்வதாதேவி பார்த்தா. இவளை பார்த்த பார்வையில அவளுக்கு அப்படியே பார்வதி அசந்துட்டா. ஏன்னா இவ பார்வையும் மொழியும் பார்த்தோன்னே தன்னை போல பயம் வந்துட்டு என்ன அந்த சுரத்துல இருக்கா. எல்லாம் கண்ணாலை கண்ட பார்வதி ஆண்டவா இரவா எனக்கு தோழி பெண்ணு தான் கேட்டேன். இப்படி இவ பக்கத்துல இருந்தா பயம் தான் வரும். பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஆகையாலே ஒரு சனப்பொழுது கூட இவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்து உடனே பூலவராட்சத்துக்கு அனுப்புங்க என்றான். உடனே ஆண்டவர் சிவபெருமான் இந்த பெண்ணை பிறவி செய்ய பிரமதேவன் என்ன பாடுபட்டு இருக்காரு. ஒரு சனப்பொழுதுக்குள்ள போச்சு என்று பரமசக்தி இடத்திலே வந்து அம்மா பார்வதிக்கு தோழியாக உன்னை பரிவு செய்தோம். உன் பரவியிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. ஆகையாலே உனக்கு வேணும் வேண்டாங்க வரத்தை தாரேன், வாங்கிக்கிட்டு பூலவராஜ்யத்துக்கு போ என்றான். அப்போதான் ஆண்டவனிடத்திலே பரமசக்தியானவள் கேட்கிறான், ஆண்டவா எனக்கு பேர் என்ன பிள்ளை என்ன பரிவு செய்து வரும் என்ன இந்த விளப்பங்கள்லாம் தெரியாம மத்தியிலே ஒரு சனப்பொழுது கூட போக மாட்டேன் என்றான். அப்போதான் ஆண்டவர் சிவபெருமான் அவளுக்கு பேர் நாமங்களை கொடுக்கிறார். என்ன பேரு எப்படி கொடுத்தார்? தாய பரம பீடத்தில பறந்ததாலே பேச்சு பரமகுல பறந்ததாலே காட்டு பேச்சு வன பேச்சு கட்டழகி சுந்தரியா பேச்சு அம்மா பேச்சு இப்படி பேர் கொடுத்தாரு சிவபெருமா பேரு பெற்ற பேச்சு அம்மா பெருமான் முன்னாலே வந்தல்லவோ ஆடு வாழா பாடுவாளா பாடுவாளா தாயே பரமபீடத்தில பிறந்தவாளா பரமகுலாராச்சுரையா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டழகி சுந்தரியா பேச்சு அம்மா பேச்சு அம்மா பிறந்த போது உனக்கு எப்போ வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா தாயே விஜயா போடு பறந்துடுமா சாமி எம்பு வந்து பறக்கும் போது விளையாட பிறந்தவளா பரம்பு வந்து பறந்துடுமா பரமலோக பட்டணத்தில் கப்பாரையும் பறந்துடுமா காட்சியம்
பிறந்திடுமா சூரநாடு தேசத்தில வீரப்பல்லாவில் சடையா சடமுடியா கட்டி போல வயிறழகா மலை போல சுருவங்களா ஆத்தூரு சுத்தார சுத்தார பரமபீடத்தில பரந்தவாளா பரமகுலாராச்சுதையா காப்புமிட்டா கடையமிட்டா கடையமிட்டா கண்ணாடி கடையமிட்டா பரமபீடம் பரந்தவாளா பரமகுலாராச்சு காட்டு பேச்சு எனவே கட்டளையை பேச்சியம் வேட நல்ல வேடையம்மா வேட நல்ல உனக்கு விளையாடு விளையாடு மஞ்சள் முகத்தலை மாயனுடைய அப்பூசடைய அரிராமன் ஓணச்சடைய கோபாலன் அஞ்சு சட பொங்கிறார் அழகு சட மன்னிவார் தாயான பேச்சியம் மலையதிலே இருப்பவர் தாயான மலையரசி வனத்துக்குள்ள இருப்பவர் அம்மையான வனப்பேச்சி மையானத்தில் இருப்பவர் மையானத்தில் மாகாளி மாகாளி தாயே மஞ்சனைய பூசுவாள மாறி வந்து சந்தனத்தா சட்டி வந்த கப்பரை எடுப்பா காளி வந்தா ஒரு வழி மஞ்சனைய தாயான பேச்சியம்மா உல்லாசமா பூசுவாள ரெண்டு வழி மஞ்சனை ரெண்டு வழி மஞ்சனை ஏகமெல்லாம் தாயே மூணு படி மஞ்சனை முகமதுல காட்டு பேச்சு வரவே கட்டளை பேச்சு நாலு படி மஞ்சனைய நாவலுல அஞ்சு படி மஞ்சனைய தாயான பேச்சு அங்கமெல்லாம் பகவானுக்கு முன்னால் பரமபீடம் பிறந்தவாள் பரமகுல தாயான பேச்சு காப்புமிட்டா கடையமிட்டு கண்ணாடி வளையல் அதான பேச்சு அம்மா ஆடி வர பாடிவார் ஆதாளி ஒன்ன போல தேவரைய தாயான பேச்சு அம்மா உலகத்தில் ஆண்டவனார் சிவபெருமான் அம்மையான பிரமசக்திக்கு பரமபீடத்திலே பிறந்ததாலே பேச்சு பரமகுல ராட்சதை காட்டு பேச்சு வன பேச்சு கட்டளகி பேச்சியம்மாள் என்று பேர் கொடுத்தார். பேர் பெற்ற பேச்சியம்மா பெருமான் முன்னாலே வந்து அண்டவா இறைவா நான் பூலோக ராஜ்யத்துக்கு போகணுமானால் எனக்கு ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொடுக்க வரம் எடுக்க வரம் கோடி வரங்கள் எல்லாம் வேண்டும். அப்படி வரங்களை எல்லாம் தருவேடானா வாங்கி கொண்டு நான் பூலோகராட்சியத்துக்கு போய் வரேன் என்றார். பார்த்தார ஆண்டவன் இவருக்கு வரம் கொடுக்காம இருந்தா இந்த இடத்த விட்டு நவள மாட்டான் என்று சொல்லி தாயான பிரமசக்தி பேச்சியம்மாளுக்கு ஆண்டவர் சிவபெருமான் ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொடுக்க வரம் எடுக்க வரம் கோடி வரங்களை எல்லாம் கொடுத்து
மஞ்சனையை கையில் கொடுத்து எண்பட்ட வரங்களையும் கொடுத்து பூலோகராட்சியத்துக்கு போய்வார் ஆளுநப்படி எங்களை வாங்கி என்று சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்த வேளையிலே வரத்தை பெற்ற பேச்சு அம்மா பகவானிடத்திலே விடைபெற்று அண்டவா இறைவா பூலோகம் போய்வாரேன் என்று சொல்லி எப்படியா வருகிறார் அவ கைலாச மலையாது கடவுளிடம் விடைகள் பெற்று போய்வாரே ஆண்டவன் புகழுடனே விடைகள் பெற்று சென்றுவாரே ஆண்டவர் சென்றுவாரே ஆண்டவர் எப்படி சிறப்புடனே விடைகள் பெற்றார் விடைகள் பெற்று எங்க எங்க வாரலான தாயான பேச்சு அம்மா கைலாச மலை கடந்து சங்கிலி மலை கடந்து பேச்சு மச்சி அறியாத பொன்னரசி நாடு விட்டு நெறிப்பார மயில்பால நேர கல்ல ஒரு சுனை ஒத்த காலம் சீமவர் அறியாத நாடு இரட்டு நாடு தேசம் கூடி யாமராஜ பட்டணம் இன்பமோடம் தங்கடன் வாராளே 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 என்ன பேச்சு அம்மா வாராளே எங்க எங்க வாரலாம் அம்மையான பேச்சு சிவலோகம் தன்னை போலோக வருவா யமயமலை தன்னது யமயமலை இறங்குவாளாம் பேச்சு யமயமலை வந்தல்ல சித்தர்களை சிறப்புடனே யமயமலை தன்னை விட்டு இறங்குவாளாம் பேச்சு காசி வடக காசியிலே வந்த இங்கையிலே தீர்த்தமா காசி விசுவ விசாலாட்சி கட்டுடனே அங்க உள்ள தலங்கள் எல்லாம் அருமையோட அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க தாயான பேச்சியம் ஏ பரமபீடம் பிறந்தவ பரமகுல காட்டு பேச்சு கட்டளவி பேச்சியம் வாராளே 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 வடத்திருந்து வாராளே ஏழுமலை இன்பமுடன் ஏழுமலை தாங்கடம் சென்னையிலே வந்தல்ல அங்க உள்ள தலங்கள் எல்லாம் அருமையுடன் சுத்தி பார்த்து செங்கல்பட்டு பாதை கூடி விழுப்புரம் தாங்கடம் மேல்மருவத்தூர் வந்தல்ல ஆதிபாரா சக்திய அடிபணிந்து அங்கிருந்து பயணமாகி விழுப்புரம் பாதை கூடி மாயவரம் கும்பகோணம் கும்பகோணம் நாடு விட்டு திருவண்ணாமலையதில் அண்ணாமலை நாதனைய அண்ணாமலை உண்ணாமலை அங்கிருந்து பயணமா சீர்காழி சிதம்பரம்
அங்கிருந்து பயணமாகி ராமேஸ்வரம் வருவார் தாயான பேச்சு 21 தீர்த்தம் எண்ணி விளையாடு ராமலிங்க வருமானை சீதாதேவி சிறப்புடனே தரிசி ராமநாடு தனிக்கடன் அக்கா மாடான் தங்கச்சி மாடும் அருமையுடன் நன்கடன் வடமதுர தென்மதுர மானமதுர சுற்றலைய மீனாட்சி கட்டுடனே மதுரை மாநகரமிட்டு அங்கிருந்து பயணமாகி திருப்பரங்குன்றம் வருவாளா குன்றத்து குமரனை வள்ளியோடு தேவனை வரிசையுடன் திருமங்கலம் பாதை கூடி சிவகாசி விருதுநகர் ராஜபாளையம் கலைக்கடம் இருக்கங்குடி தலைமதிலே இருக்கங்குடி தலைமதிலே ஏகிவார பேச்சு அம்மா ஏகிவார பேச்சு அம்மா பாடி இருக்கங்குடி வந்தல்ல இருக்கங்குடி மாறிய கையெடுத்து மாரியம்மா வாசல் அங்கு ஒரு நிலையமாகி அங்கிருந்து பயணமாகி கோயில் பட்டி பாதுகூடி கழுகுமால குருவிகோள் தந்தம்பள்ளிய தேர்வு செய்து சாமலையாம் பெருவழி சங்கரன் கோவில் நைனாரை அங்கிருந்து பயணமாகி தாயான பேச்சு எங்க எங்க வரலாம் புளியங்குடி பாதுகாத்து புண்ணியாபுரம் தனைக்கடம் சொக்கம்பட்டி பாதைகுடி கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் மாவடிக்கா தனைக்கடம் இடைகால் நைனாரம் பாதைகூடி கொடிக்குறிச்சி தனைக்கடம் ஆய்குடி மாநகரத்து பெரிய நல்ல ஆண்டவர் பெருமையுடன் வாராளே 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 பேச்சியம்மா அப்பாரே குத்தாலத்தில் வந்தல்ல குனிந்து விட்டார் குத்தால நாதரை உலகாமணி ஏழடுக்கு தீபமா எடுத்து பருமாறும் எதிரனன் தரிசி குத்தாலம் நினைக்கடம் கரைக்கு கோட்ட வாசல் சித்தீர பொய்கையில் ஓடாத பெருங்கண்டா உருளாத வண்டி கண்ட ஆடாத அறையாத சித்திர பொய்கை விட்டு அங்கிருந்து பயணமாக்கி குத்தாலம் நினைக்கடம் குடியிருப்பு பாதுகாப்பு மேலார நன்னகர் ஆனப்பால கோபுரம் அழகு உலகாவோட சன்னதியா உலகம்மனை தேர்வு செய்து காசி வடகாத்தி மத்தியிலே ஒரு தெங்காசி பட்டணத்தில் காசி விஸ்வநாதரை கையெடுத்து தேர்வு செய்து தெங்காசி தனை கடந்து தெங்காசி தனை கடந்து வாராறு பேச்சு அம்மா குத்தாலத்திலே தீர்த்தமாடி தென்காசி பட்டணத்திலே காசி விஸ்வநாதரையும் கல்யாணி அம்மனையும் கையெடுத்து தேர்வு செய்து தாயான பேச்சு அம்மா அங்கிருந்து பயணமாகி இங்கிருந்து வந்தா பாவநாசத்திலே வந்து பாவநாச பெருமானையும் தாமிரபரணி கரையிலே தீர்த்தமாடி மத்துடித்து திருநாட்டுக்கு அப்பணிந்து பாவநாச பெருமானையும் பாவ உலகாளை தேர்வு செய்து தட்சிணாமூர்த்தியை தேர்வு செய்து எங்கேயா வருகிறார் தாயான பேச்சு அம்மா எங்க வர தெரியுமா அவ ஏத்து மாலை நல்ல இறக்கு மாலை இறக்கு மாலை ஏழு மாலை நல்ல இறக்கு மாலை ஒட்டம் தாளம் முறுக்கங்கு
தீர்த்த ஆடுவாரா பரமதித்த கேவானாலே கொடுத்தல்லவோ வான தீர்த்தமது ஆடியல்லோ தாயான பேச்சியம்மா ஏத்துமாலே இறக்குமாலே இறக்குமாலே ஏழு மாலை இறக்குமாலே அந்த பொதிக மாலை தன்னதுல ஐயன் சொரிமுத்தையனோட வாசல் ஆடுவாளே பாடுவாளே சொரிமுத்தைய வாசல் தாயான பேச்சியம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆடாடி போடுவாளா பரமபீடம் பரமகளா பரமகுல ராட்சுதையா காட்டு பேச்சு வனவேச்சு கட்டழகி பேச்சியம்மா திருமுத்தைய வாசலா கோட்ட வாசலா அம்பாலடி தேவையா தாயான பேச்சியம்மா வனப்பேச்சி அம்மனாக அங்கு ஒரு நிலை வாங்கி ஆடுவாளே பாடுவாளா ஆடாடு போடுவாளா இவப்பெல்லாம் விரிசடையா தாயான பேச்சியம்மாய் உன்ன போல தேவையில்ல உலகத்தை பார்த்ததில்ல அம்மையான வனப்பேச்சு சிறுத்தையா வாசல் அங்கு வேற நய வாங்கி ஆடி வாரா பாடி வாரா ஆடாடி போட்டு வாரா தாயான பேச்சியம்மா எடுப்பா குடமுடிப்பா சிறுத்தையா வாசல் விட்டு பத்து மாலை இறக்கு மாலை ஏழு மாலை காவல் விட்டு ஆட்சி மாடு நைக்கடவு கல்லு ஊரை பாதி மூடி மணிமுத்தாறு வந்தல்லது அங்கு ஒரு நிலையை வாங்கி தாயான பேச்சியம்மா மணிமுத்தாறு நைக்கடந்து வாராளே பேச்சியம்மா எங்க எங்க வாழலானா ஆவணி ஊர் ஏமா போவா அம்பாச முத்திரமா ஈஸ்வரார வேலை செய்து தாயான பேச்சியம்மா கோலம் பாதைவாடி கருணையாறு பொய்கனவி வந்து சுத்தான் ஆடுவாரா இருந்து பயணமாகி லிங்கேச முத்திரமே தாமிரபரணி கரையில்லாய் மதி அம்மனையும் நாரலிங்க சாமியோடும் நலமுடான தேர்வு செய்து தங்கச்சிரம்ப பரம்பரா தாயான தங்கம்மாறு அவருடைய வாசலில அங்கு ஒரு நகை வாங்கி தாயான பேச்சியம்மா லிங்கேச முத்திரத்தில் ஊருக்கு மேல்விரமா நடையடிய வரத்துல வாராள பேச்சியம்மா தேவர் சமுதாயத்தில் ஆயிரமாவது இப்பாளா வாருங்கப்பா மாநிலரே நான் கையாசை இருந்தது பூலோக ஆரணப்பா பரமபீரம் பிறந்ததாலே பரமகுல ராட்சுதையா இந்த ஆலயமா ஒழிக்கும் போது லிங்கேச முத்திரத்தில் மடையடி ஓரத்தில் சமுதாயத்தார் கிழக்கு முகமாக தாயான பேச்சுக்கித்தான் நிலையமாக ஓட்டல்லவோ
கொடுப்பார். கும்பிட்ட மக்களுக்கு தாயான பேச்சு அம்மா ஓடி வரம் கொடுப்பாராம். கையெடுத்த மக்கள் எல்லாம் கவலைகளை தீர்ப்பாளா. பிள்ளைகளா தம்பதிக்கு பிள்ளை வரங்களை கொடுத்து தாயான பேச்சு அம்மா வேலி கட்டி காட்டுவாராளே. குமியடி பண்ண குமியடி நல்ல கொலவை போட்டு குமியடி கொலவை போட்டு குமியடி ஆடிவாரு பேச்சு அம்மாட வாழ்த்தி குமியடி போமே ஆளு ஆலேலங்குமி ஆலேல ஆலேலங்குமி ஆலேலல ஏலங்குமி ஆலேல வட்ட வட்ட சிறு பொட்டல ரெண்டு வாலி வெப்பங்களும் தட்டோட வாலி வெப்பங்களும் தட்டோட வாலி வெப்பங்களும் தட்டோட வாலி வெப்பங்களும் தட்டோட தட்டு மறைக்கிற பேச்சு அம்மாள வாழ்த்தி குமி அடிப்போமே ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலல ஏலங்குமி ஆலே